கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையிலே அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகிற ஒரு எச்சரிப்பின் வசனம். இந்த வசனத்திலிருந்து 2 காரியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒன்று, இதுதான் நம்மை குறித்த பிறருடைய நினைவுகள். அது யாராக வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ, இல்லை நமக்கு அறிமுகமானவர்களோ, யாராக வேணாலும் இருக்கலாம். யாருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கிறது என்று நம்மால் சரியாய் கணிக்க முடியாது. ஏன்னா இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். அவர் இந்த நாளில் நம்மை பார்த்து எச்சரித்து சொல்லுகிறார், உன்னை குறித்த அநேகருடைய நினைவுகள், அநேகருடைய கண் பார்வைகள் இப்படிதான் இருக்கு. நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்ட நினைவுகள் நம்மை குறித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். தேவன் சொல்லுகிற இன்னொரு பிரதானமான காரியம், யாரையும் நம்ப வேண்டாம். சீயோன் என்பது தேவன் விரும்பி தெரிந்து கொண்டது. தான் தங்கும்படியாய், தான் வாசம் பண்ணும்படியாய், தான் உலாவும்படியாய், தன்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், சீயோனை கட்டி நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி தேவன் மகிமைப்படும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம்தான் சீயோன். இது எதை உணர்த்துகிறது? தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய என்னையும் உங்களையும் உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிற அநேகருடைய நினைவுகள் இதுவாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார், எச்சரிக்கையா இருங்கள். அவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லி யாரோடும் நம்முடைய உள்ளான இருதயம் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே சார்ந்திருக்கணும். யாருக்குள் எப்பொழுது சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்யணும் நமக்கு தெரியாது, அதை தேவன் ஒருவரே அறிவார். அப்ப நான் அதை அறிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? தேவனோடு கூட சார்ந்திருக்கணும். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிப்பார். இந்த எண்ணம் தான் நம்மை குறித்து மற்றவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மோடு கூட உணர்த்துகிறார். எதற்காக உணர்த்துகிறார்? இந்த இடத்துல 2 காரியத்தை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஒன்று, பிறருடைய எண்ணம். மற்றவங்க நம்ம எப்பண்டா விழுந்து போவோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. தாவீது சொன்னது மாதிரி, இவன் எப்பொழுது சாவான், இவன் பெயர் எப்பொழுது அழியும் சொல்லி மற்ற எதிரிகள் அல்ல, சத்துருக்கள் அல்ல, என்னோடு கூட அப்பம் புசித்தவர்கள் என்மேல் குதிகாலை தூக்கும்படியா இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி தாவீது வேதனையோடு சொல்றாரு. ரொம்ப நல்லவங்க மாதிரி பழகிட்டு காரியங்களை அறிந்து கொண்டு வெளியே போய் தூற்றுவாங்க. சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார்கள் என்று கர்த்தர் ஒருவரை பார்க்கிறார். அவர்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை, ஏன்னா அவங்க தேவன் அறிய. துன்மார்க்கன் தேவன் இவைகளை காண்பதில்லை என்று சொல்லி துன்மார்க்கமான கிரியைகளில் துணிந்து செயல்படுவானோ. ஆண்டவர்லாம் பார்க்க மாட்டாரு, ஆண்டவர்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவருடைய ஜனத்தை ஒடுக்குவானோ. ஆனா ஆண்டவர் சகலத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்ன தெரியுமா? நீதியும் நியாயமும். நித்திய சிங்காசனத்தை உடையவர். அப்போ அந்த நீதியும் நியாயமும் அழிந்து போக அவர் விடமாட்டார். அதான் வசனத்தில் ஆண்டவர் தேவஜனங்களாகிய நமக்கு சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவேன்னு சொல்றாரு. ஒரு நாள் அது விளங்கும். சத்துருக்கள் என்ன கொண்டரலா வேணாலும் இருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் என்ன தெரியுமா? சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் இந்த நாள் எச்சரித்து சொல்லுகிறார், சூழ்ந்து இருக்கிற நம்ம நம்புற அநேகருடைய எண்ணம் இதுவாக தான் இருக்கு. எப்பண்டா இவங்க விழுந்து போவாங்க, எப்பண்டா இவங்க அழிந்து போவாங்க, சீயோன் எப்பொழுது தீட்டுப்படும் அப்படின்னு எங்க கண்கள் அதை காணணும்னு சொல்லி மற்றவர்களுடைய வீழ்ச்சியை பார்க்கும்படியாய் அலைகிற அப்படிப்பட்ட பொல்லாத துன்மார்க்க சர்ப்பத்தின் கிரியை உடைய அநேக ஜனங்கள் இந்த காலங்களில் இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடையவர்கள் என்ற போர்வையில் கூட இருக்கலாம். நாங்களும் ரட்சிக்கப்பட்டோம், நாங்களும் ஆண்டவர் தான் ஆராதிக்கிறோம்னு சொல்லி அப்படிப்பட்ட பொய்யான ஒரு மாயான கிரியைகளை கூட அவங்க இருக்கலாம். யாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம். வசனம் தான் சொல்லுது, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நமக்கு தோணும், ஆண்டவர் எதற்காக ஆண்டவரே? அவங்க தான் யூதர்னு பொய் சொல்றாங்க, ஆனா அவங்க யூதர் இல்லையே. அதாவது தேவ ஜனங்கள்னு சொல்லுவாங்க, நாங்களும் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டரை தான் ஆராதிக்கிறோம், அபிஷேகம் பெற்றோம், வல்லமையா ஆண்டருக்காக வாழ்றோம்னு சொல்லி ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டா காண்பித்துக் கொள்வாங்க. ஆனா உள்ளத்திலோ அவர்கள் கொடிதான ஓநாய்கள், பட்சிக்கிற ஒரு கிரியை உடையவர்கள், துன்மார்க்கமான கிரியைகளில் துணிந்து செயல்படுகிறவர்கள். எப்பண்டா எந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி அப்படிப்பட்ட பொல்லாத அருவருத்த சுபாவம் உடைய மனுஷங்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்களும் ஆண்டு பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி காமிச்சுப்பாங்க. ஆனால் ஆண்டர் சொல்றாரு, நான் அவங்கள உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. எதற்காக தெரியுமா? அவங்க கரத்தில் நம்மை விட்டு கொடுப்பதற்காக அல்ல. அந்த வசனத்தின் தொடர்ச்சி என்ன தெரியுமா? அவர்கள் வந்து உன் பாதத்திற்கு முன் பணிந்து நான் உன்மேல் அன்பா இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அதுக்காக தான்
நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதை அப்படிப்பட்ட பொல்லாத துன்மார்க்க கிரியையுடைய மனுஷர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர்கள் வந்து நம் பாதத்திற்கு முன் பணிந்து கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதையும் கர்த்தர் நம்மேல் அன்பாக இருப்பதையும் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய தேவன் நிச்சயமாய் செய்வார். எசேக்கியா ராஜா ஆண்டவர் செஞ்சார்ல, சனகரிப் செத்த முகமாய் திரும்பி போனான். தேவனுக்கு விரோதமாய், தேவ ஜனத்திற்கு விரோதமாய் பேசுவது தேவனுக்கு விரோதமாய் பேசுவது. அப்போ ஆண்டவர் அதை கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி துன்மார்க்க கிரியையுடைய மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி சும்மா ஆண்டு எழுதலை. அவருடைய ஜனத்தை, அவருக்காக வாழ்கிறவர்களை வெட்கத்திற்கு அவர் உட்படுத்த மாட்டார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக நின்றார். அக்னி சூளைக்குள்ளும் நின்றார். ஒருபோதும் தேவ ஜனங்களை தேவன் கைவிட மாட்டார். இன்னொரு பிரதானமான விஷயம் தேவன் நமக்கு நாம் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள் களி கூறும்படியாய் நமக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? மற்றவங்களாம் நினைக்கிறாங்க, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டுனா சூழ்ந்திருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வீழ்ந்து போனாங்களா, அந்த குடும்பம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளே பயங்கர ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறது பிசாசின் கிரியை. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஆண்டருடைய ஜனத்தை ஆண்டர் கைவிட்டுட்டாரா, ஆண்டருக்காக வாழ்ந்த ஜனத்தை ஆண்டர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒப்பு கொடுத்துட்டாரே அப்படிங்கிற எண்ணம் தேவ ஜனங்களாகிய நமக்கு வந்தாலும் கர்த்தர் தருகிற பதில் என்ன தெரியுமா? அது நம்மை பலப்படுத்துகிற மகிமையான வசனம் என்ன தெரியுமா? அதற்கான பதில் என்ன தெரியுமா? இதனுடைய அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். அதனுடைய 13வது வசனம், சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இதுதான் தேவன் நமக்கு தருகிற பலன், இதுதான் தேவன் நமக்கு தருகிற பதில். ஏன் ஆண்டவரே, மற்ற ஆண்டவரை அறியாம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழுகிற துன்மார்க்க கிரியையுடைய ஜனங்கள் சந்தோஷப்படும்படியாய் ஏன் தேவ ஜனங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அவங்க வந்து இங்கே கிரியை செய்கிற அளவுக்கு ஏன் இந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எதுக்காக இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினச்சிட்டாங்க ஆண்டவர் இவங்களை கைவிட்டாரு, ஆண்டவர் இவங்களை வந்து அழிவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் இந்த குடும்பத்தை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் அவங்க பிசாசின் கிரியை உடையவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதற்காக அதை செய்தார் தெரியுமா? அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல லேவி புத்திரரை புடமிடுகிறார். அழிந்து போகிற பொன் அக்னியால் சோதிக்கப்படும் பொழுது அதை காட்டிலும் விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் அது சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்க செய்யும்படியாய் தேவன் நம்மை சோதனைக்குட்படுத்துகிறார். நாம் பொன்னாக விளங்கும்படியாய் தாவீதின் வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்குறோம், யோசேப்பின் வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமின் வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்குறோம். ஈசாக்கை பலி செலுத்துன்னு சொன்னாரே, ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுத்தாரா? சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்டாங்களே, தேவன் அவர்கள் எண்ணத்திற்கு ஒப்பு கொடுத்தாரா? அவர்கள் கண்கள் காண யோசேப்பை உயர்த்தி வைத்தார். யோசேப்பு பட்சத்தில் கர்த்தர் இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். தாவீது அழிந்து போகும்படியாய் காரணமே இல்லாம சவுல் துரத்தினானே, சவுலும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா தான். ஆனால் அவன் அநியாயமான காரியத்தை செஞ்சானே, கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தாரா? தாவீதுக்கு தானே கர்த்தர் துணையாக இருந்தார். நீதியும் நியாயமும் நிச்சயமாய் அழிந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். அது அவருடையது நித்தியமானது. தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சரிப்படுத்தும்படியாய் சில பிரச்சனைகளில் தேவன் அனுமதிக்கிறார். நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்தும்படியாய் நம்முடைய கரத்தை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் அவர் படிப்பிக்கிறார், அவர் பழக்குவிக்கிறார். போருக்குரிய வஸ்திரம் போடக்கூட அறியாத தாவீதை அவன் கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிப்பதற்காக தேவன் சில போராட்டங்களை அனுமதித்தார். சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, தாவீதுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சுது, தாவீது வந்து இதோட அவனுடைய எதிர்காலமே தாவீதுக்கு இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. யோசேப்பை விற்று போடும்போது சகோதரர்கள் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் நினைத்திருக்கிற நினைவுகளை சத்துருக்கள் அறிவதில்லை. யோபுவின் வாழ்க்கையில் பிசாசு அப்படி தான் நினச்சிருப்பான். கம்ப்ளீட்டாக எல்லாமே அழித்த உடனே யோபுவின் வாழ்க்கை நீ ஒன்றுமே இல்லை, அவனுக்கு எதிர்காலமே இல்லைன்னு பிசாசு நினச்சிருப்பான். ஆனால் தேவனுடைய நினைவை அவன் அறியவில்லை. யோபுவின் சிநேகிதர்களும் அதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் வைத்திருந்த நினைவுகளை அவர்கள் அறியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவன் நமக்கு அனுமதிக்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு நன்மைக்கு, நம்ம இன்னும் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர, நாம் இன்னும் கர்த்தருக்குள் பலப்பட, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ, நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ ஒப்பு கொடுத்து நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்காக கடும் வைராக்கியம் கொள்வாராம். சகரியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம்,
நமக்காக கர்த்தர் கடும் வைராக்கியம் கொண்டால் அவருக்கு முன்பதாக நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு முன் இருக்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக ஒருவன் நின்றால் அவன் கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறான். ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கைவிடவே மாட்டார். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற நல்ல தேவன், நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். இப்போ நடக்கிற சூழ்நிலை நம்மை சரியாக்குவதற்காக, நம்மை பசும் பொன்னாய் விளங்க செய்வதற்காக, யோபை போல நம்மையும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்காக. ஆனால் இது சத்துருக்கு தெரியாது. அக்னியில தூக்கி போட்டோன்னா இதோட முடிஞ்சது நம்மை குறித்து மற்றவங்க பேசலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும், இதன் மத்தியில் என்னுடைய ஜனம் பொன்னாக விளங்கும். இனி மற்ற ஜனங்களின் தேவனாய் அல்ல, இனி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனாகத்தான் அவர் அறியப்படுவார். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த உபத்திரவத்தின் குகையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதிலே தங்களை அர்ப்பணித்ததுனால அவர்கள் பொன்னாக, பசும் பொன்னாக விளங்கும்படியால் கர்த்தர் அவர்களை சுத்திகரித்தார். அவர்களிலே கர்த்தர் மகிமைப்பட்டார், அவர்களை கர்த்தர் உயர்த்தி மகிமைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இதை அறியாமல் சத்துருக்கள் என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், எவ்வளோ வேணாலும் சந்தோஷப்படட்டும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நம்மையும் கர்த்தர் பசும் பொன்னாய் உருவாக்கி ஒரு நாள் கர்த்தர் எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது ராஜாவும் முகங்குப்புற விழுந்து பணிந்து இவர்களின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று அவன் அறிக்கை செய்தானோ, அதே போல நம்மை குறித்தும் மற்றவர்கள் இவர்கள் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவர்களை கர்த்தர் நடத்தின பாதை கடினமாக இருந்தாலும், இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அதை இவர்களுக்கு நன்மையாய் மாற்றி இவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி இருக்கிறார், கர்த்தருக்குள் அவருடையவர்களாய் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்மை குறித்து மற்றவர்களும் சாட்சி சொல்லத்தக்கதாய் நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதை மற்றவர்கள் கண்டு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கும் பயப்படத்தக்கதாய், கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செல்லும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற வல்லமை இந்த உலகத்தில் கிடையாது. சகலத்தையும் உருவாக்கின தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிற தேவன், பேசுகிறதை மற்றவங்க பேசுகிறத நம்மாலே கேட்க முடியும்னா நம்மை குறித்து மற்றவர்கள் நினைத்திருக்கிற பொல்லாத நினைவுகளை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் இதை பார்க்கிறார். ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் அதற்கு பதில் சொல்வார். எசேக்கியாவுக்காக கர்த்தர் பதில் சொன்னார்னா, தாவீது நிமித்தம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம்னு சொல்லி எசேக்கியாவுக்கும் அவனுடைய தேசத்திற்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தாவீதிலும் மேலானவர், தாவீதின் வேறுமானவர். அவர் நிமித்தம் நிச்சயமாக தேவன் நமக்கு தயை பாராட்டி நம்மை உயர்த்தி, நம்மை பசும் பொன்னாய் விளங்க செய்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, இப்படி நமக்கு விரோதமாய் அநியாயமான கிரியைகளை செய்து எப்பொழுது இவங்க கெட்டு போவாங்கன்னு சொல்லி இதையே ஒரு வேலையாக மற்றவங்களை கெடுக்கிறதையும் மற்றவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணுறதையும் இதையே ஒரு வேலையாக செய்கிற அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசினால் நிரப்பப்பட்ட பொல்லாத கிரியைகளை உடைய மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியாய் அவர்களுக்குள் இருக்கிற பிசாசு அழிக்கப்பட்டு அவர்களும் கர்த்தரே தேவன் என்று நம் நிமித்தம் அவர்களும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய், எப்படி லாசரு நிமித்தம் அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்து பக்கமாக திரும்பினார்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல நம் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் சத்துருக்களையும் கர்த்தர் அவர்களுக்குள் இருக்கிற பிசாசை அழித்து ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம். சத்துருக்களா மனுஷங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. சத்ரு நமக்கு பிசாசு மட்டும்தான். அவன் அநேக மனுஷங்களை பயன்படுத்துகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி பயன்படுத்துகிற மனுஷங்களை பகைக்கக்கூடாது. அவங்கள பார்த்தா நமக்கு பாவமாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய நேரத்தெல்லாம் விட்டுட்டு மற்ற குடும்பத்தை எப்படிடா அங்கே பிரச்சனை உண்டு பண்ணலான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வீணாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பிசாசுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக கிறிஸ்துவின் சுபாவமுடைய நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு இருக்கிற பிசாசை அழிந்து போகணும். இப்போ நம்ம தேவனுக்காக பக்தி வைராகியமாக இருக்கும் பொழுது நம் நிமித்தம் நம்மை உயர்த்தி நம் தேவன் மகிமைப்பட்டு நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு எதிராக எழும்புகிற சத்ருவால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களுக்குள் இருக்கிற பிசாசை அழித்து அவர்களும் ரட்சிக்கப்பட்டு நம்மோடு கூட நல்மனம் பொருந்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இதுதான் தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் உருவாக்கின விதம். இதுதான் அவருடைய மனவாட்டி சபை. இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். நம்மிலும் கிறிஸ்து வெளிப்படும்படியாய் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் சத்துருக்கள் வேணா அது நம்ம அழிந்து போகும்படியாய் கர்த்தர் நம்ம கைவிட்டுட்டார்னு சொல்லி என்ன வேணாலும் பேசலாம்.
ஆனால் தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்மை இன்னும் பசும் பொன்னாய் விளங்க செய்ய, நம்மை இன்னும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த அக்னி சூளையின் பாதையை அனுமதித்திருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் பாதையை அனுமதித்திருக்கிறார். இது நம்முடைய நன்மைக்கே. இதிலே நாம் மாண்டு போவதில்லை, இதிலே நாம் அழிந்து போவதில்லை. இதிலே நாம் வழி விலகி போகும்படியான கிரியைகள் நம்மேல் பலன் கொள்ள கர்த்தர் விடுவதும் இல்லை. கர்த்தர் கரம் நம்மை பிடித்திருக்கும் பொழுது அந்நிய கரங்கள், அந்நிய காரியங்கள் நம்மை தொடாது, நம்மை நெருங்காது. அவைகள் அழிந்து போகும். ஏன் தெரியுமா? நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்மை சுற்றி அக்னி மதிலாய் கர்த்தர் இருக்கும் பொழுது எந்த வல்லமை வந்தாலும் அது அழிந்து நொறுங்கி போகும். நம்மையும் கர்த்தர் பசும் பொன்னாய் அவருடைய ஏற்ற காலத்திலே உருவாக்கி வெளியே கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, எதிராக இருந்த சத்ருவால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியா, அவர்களுக்குள் இருக்கிற சத்ருக்கள் அழித்து போகும்படியா, அவர்களுக்குள் இருக்கிற பிசாசின் கிரியை அழிந்து போகும்படியா கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதும் அதிக நிச்சயம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட நல்மனம் பொருந்தும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வசனத்தின்படி நாமும் முழுமையாய் நம்மை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு தான். சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். அவருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செல்லும்படி செய்வார். நம்மை அவருடைய சீயோனாய், அவர் விரும்பி வாசம் பண்ணுகிற சீயோனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். கைவிடவே மாட்டார். மகிமையில கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மிலே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய சீயோனாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.